सुद गणनादा गणनादा ओम गणनादा गंगाधर सुद गणनादा मत्तळवैरने गणनादा माधवल मरुगने गणनादा गणनादा ओम गणनादा गंगाधर सुद गणनादा मूषिकवागन गणनादा मूलाधारने गणनादा मोदकप्रियने गणनादा संगडम तीर्तिडुम गणनादा षण्मुख सोदर गणनादा इग्गनमरुळ्वाय गणनादा इग्गनमरुळ्वाय गणनादा गणनादा ओम गणनादा गंगाधर सुद गणनादा विघ्न विनायक मूर्ति की जय हर हर नमः पार्वती पदये महादेवा तेन्नाडुடைய சிவனே போற்றி இறைவா போற்றி வாழ்க அந்தனர் வானவரானினம் வீழ்க தன் புனல் வாழ்க அந்தனர் வானவரானினம் வீழ்க தன் புனல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் எல்லாம் அரண்நாமமே சூழ்க அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே வாழ்க அந்தனர் வானவரானினம் வீழ்க தன் புனல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே வையகமும் துயர் தீர்கவே திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம். Thank you. It was beautiful. எல்லாம் சாப்பிட்ருக்கேன், நல்லா கை தட்டலாமே ஜோரா. சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு எக்ஸசைஸு, பாடினவாளுக்கும் ஒரு உற்சாகம். என்ன பத்தல நிறைய எலெக்ஷன் மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்காரு போல் இருக்கு. கரெக்டாக தெரியுது என்ன பாடியிருக்காருன்னு. Now, என் பேர் விஜயகுமார் ஸ்ரீனிவாசன். I extend a very hearty welcome to all of you. எல்லாருக்கும் நல்வரவு. இன்றைக்கி ஒரு இனிய நாள். எல்லாரும் ஒரு சண்டே ஈவினிங் வந்திருக்கேள். எல்லாம் கூல் சம்மர்லாரும் வந்திருக்கேள். சம்மர் நல்லா கூலாக இருக்கணும், எல்லாருக்கும் நல்லா கூலாக இருக்கும். போன வாட்டி ஒரு மீட்டிங் நடத்தினோம். ஒருத்தர் சொல்லிகிட்டே இருந்தார், ரொம்ப கூலாக இருக்குது, ரொம்ப கூலாக இருக்குது, ரொம்ப கூலாக இருக்குதுன்னு. என்னடான்னு பார்த்தா சம்மரான். ஏன்னா நேற்றுக்கு அதனால தான் மழை பெஞ்சுதான். இன்னைக்கு கூலாக இருக்கணும்னு தான் நேற்றுக்கு மழை பெஞ்சிருக்கு. இன்றைக்கி வேர்ல்ட் பிராமின் வெல்ஃபேர் அசோசியேஷனோட இந்த மீட்டிங் என்னடான்னு, எஜுகேஷன் அசிஸ்டன்ஸ். வேர்ல்ட் பிராமின் வெல்ஃபேர் அசோசியேஷன் நிறைய வெல்ஃபேர் மெஷர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்.
அதில் education assistance to the needy, the needy Brahmins and Brahmin students. இது education assistance கொடுத்துட்டுருக்கோம். இன்னைக்கு அந்த ஒரு சுப நாள். இதை தவிர்த்து we also are having நாம சங்கீர்த்தனம், சம்பிரதாய நாம சங்கீர்த்தனம். அது என்னன்னு நான் அப்புறம் அவர் வரும்போது தான் சொல்கிறேன், ஷார்ட்டாக தெரிஞ்ச பற்றி சொல்கிறேன். பட் இது சம்பிரதாய நாம சங்கீர்த்தனம் பை கார்த்திக் ஞானேஸ்வரன் டீம். அது 5 மணிக்கு ஆரம்பிக்கணும். முன்னாடி I once again take this opportunity to welcome each and every one of you to this function of WBWA. And now I request our Honorable President PSK Sivanarayan sir to address you all. நமஸ்காரம். எல்லோருக்கும் என்னுடைய நமஸ்காரம். இந்த வேர்ல்டு பிராமின்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் ஆரம்பித்து 10 வருஷம் ஆச்சு. இப்போ 10வது ஆண்டு விழா கொண்டாடணும், ஜனவரி 6ஆம் தேதி 7ஆம் தேதி. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா May 17th April 14th தான் நம்ம மாம்பழ சங்கர மடத்தில் வச்சு தான் ஆரம்பித்தோம் முதல்ல. இவெல்லாம் ஆரம்பத்துலேருந்து எங்கள் கூடவே இருக்கிறவா. பைரவ ரமணி சார், அதே மாதிரி இந்த 10 வருஷத்தில் எஜுகேஷன் அசிஸ்டன்ட் எங்களோட இம்பார்ட்டண்ட் பாலிசி ஆப்ஜெக்டிவ் வந்து சோஷியோ எக்கனாமிக் அப்லிஃப்ட் ஆஃப் நீடி பீப்புள். ஏன்னா ஒரிஜினலாக 1978 தான் இந்த பிராமண சங்கத்துக்கு வித்திட்டது திருநெல்வேலி மாவட்டம். அந்த ஆனால் 80 தான் பயணியில் வந்து அதில் வந்து கான்ஃபரன்ஸ் வச்சு பெரிய மகாநாடு வச்சு அதில் இப்போ ஒரு ஃபார்மலாக ஃபுல்லாக கமிட்டி எல்லாம் ஃபார்ம் பண்ணி இதாக வந்தது. பட் 78லேயே நெல்லை சடகோபன், இன்னும் நெல்லையில் சட்டநாதன், இன்னும் பல பேர் அதாவது இந்த இது ஆரம்பிக்கிறதுக்கோசரம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் ஆரம்பத்தில். இன்ஃபேக்ட் நான் வந்து 1978லேருந்து 85 வரைக்கும் இந்த தமிழ்நாட்டில் இருந்துட்டு நான் கிட்டத்தட்ட 1 லட்சம் வீடு சேலம் மாவட்டத்தில், திருநெல்வேலி மாவட்டத்தில், அதுக்கப்புறம் தஞ்சாவூர், இதெல்லாம் 1 லட்சம் வீட்டுக்கு தனியாக நான் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் அவளை கன்வின்ஸ் பண்ணி எல்லாரையும் அட்மிட் பண்ண வச்சுருக்கேன். அது மாதிரி அவ்வளவு கஷ்டப்பட்டு ஆரம்பித்தது சங்கம் தான் அது. அதோட உண்மையான ஆப்ஜெக்டிவ் என்ன? நம்ம எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணும். அது இல்லாமல் போயிடுத்து. ஆரம்பித்தது அந்த டயத்தில் எல்லோரும் ஒத்துமையானோம், ஒரே சங்கமாக இருந்தது, நன்னா நடந்தது. அதுக்கப்புறம் இப்போது எல்லாமே பிரிஞ்சு போய் இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசுக்கு. அதுக்கப்புறம் வந்து 2வது சோஷியோ எக்கனாமிக் அப்லிப்மெண்ட் ஆஃப் நீடி பீப்புள், சமூக பொருளாதார முன்னேற்றம், நலிந்தோர் சமூக பொருளாதார முன்னேற்றம். 3வது வந்து நம்மளோட எஜுகேஷன், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இதுக்கெல்லாம் ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துருக்கு. 69% ரிசர்வேஷனில் நம்மளுக்கு 0.5 கூட கிடைக்கிறது இல்லை. 0.3, 0.4 தான் நீங்கள் இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் எடுத்தெல்லாம், மெடிக்கல் அட்மிஷன்ஸ் எடுத்தெல்லாம் கிடைக்கிறது. ஸோ அந்த மாதிரி எவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் ஃபைட் பண்ணி ரெப்ரசன்ட் பண்ணி வாங்க நம்மளோட உரிமை ரைட்ஸ் ஆஸ் எ சிட்டிசன் ஆஃப் இந்தியா we have to get our equal rights அப்படிங்கிறதுக்கோசரம் அதுக்கோசரம் ஃபைட் பண்ணி ரெப்ரசன்ட் பண்ணணுங்கிற அதர் ஐடியாவும் நம்மளோட ஐடியா. ஸோ இந்த மாதிரி ஒரு 3-4 இம்பார்ட்டண்ட் திங். அதுக்கப்புறம் எங்கே ரிலீஜியஸ் ஃபங்க்ஷன் நடக்கிறது எங்கே இருக்கோ அங்கே போய் சப்போர்ட் பண்ணுவோம். ஆனால் ரிலீஜியஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஏற்றுண்டு நடத்துறது பிராமண சங்கத்தோட பழக்கம் இல்லை. அதை இப்போது எல்லாருமே அதை எடுத்துட்டா மற்றதெல்லாம் விட்டா, அந்த சோஷியோ எக்கனாமிக் அப்லிஃப்ட்டு அந்த இதெல்லாத்தையும் விட்டுட்டா. அந்த ரிலீஜியஸ் ஃபங்க்ஷன் நடத்துறது, அங்கங்கே பஞ்சாங்கம் போடுறது, இப்படி நடந்துகிட்டு இருக்கே தவிர்த்து மற்றபடி இந்த மாதிரி எஜுகேஷன் அசிஸ்டன்ஸ் இன்றைக்கி பார்த்தேன்னா ஆயிரக்கணக்கான குடும்பங்கள், ஆயிரக்கணக்கான குழந்தைகள். இன்றைக்கி நாங்கள் வந்து இது வரைக்கும் 437 நேற்றுக்கு 2 சேர்த்து 437 குழந்தைகளுக்கு ஆன்லைனில் அனுப்பிச்சுட்டுருக்கோம். ஏன்னா நிறைய பேர் சீர்காழிலேருந்து, சிதம்பரத்துலேருந்து எனக்கு 437 குழந்தைகளுக்கு போன மாதம் 20 குழந்தைகளுக்கு அனுப்பிச்சோம். இப்போ இன்றைக்கி ஒரு 11-12 குழந்தைகளுக்கு கொடுக்க போகிறோம். இன்னும் அடுத்த மாதத்தில், வர மாதத்தில் ஒரு 15. வருஷம் நாங்கள் ஒரு 50லேருந்து 60 குழந்தைகளுக்கு கொடுத்துட்டுருக்கோம். அதான் அந்த 10 வருஷத்தில் 437 குழந்தைகள் கொடுத்துருக்கோம், இன்றைக்கி கொடுக்க போகிறோம். எதுக்காக சொல்கிறேன்னா,
இந்த எஜுகேஷனுக்கு ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் நம்ம குடும்பங்கள் ஏதோ பையனை படிக்க வைக்க முடியாமல் திண்டாடின்னு இருக்கா. அதுக்கு பண்ணுற நம்மளால் முடிஞ்சதை பண்ணுறது தான். ஈச் அண்ட் எவ்ரி ருபி இஸ் இம்பார்ட்டன்ட். இப்போ எங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பைசா கூட நாங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் யார்ட்டையும் வாங்குறதே இல்லை. 10 வருஷத்தில் யார்ட்டையும் இது வரைக்கும் எங்களுக்கு எங்கள் அஜெண்டாலேயே எங்களோட சொசைட்டி ரிஜிஸ்ட்ரேஷன்லேயே சப்ஸ்கிரிப்ஷனே கிடையாது. யார்ட்டையும் ஒரு பைசா கூட மந்த்லி சந்தா ஆனுவல் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அந்தந்த ப்ராஜெக்ட் இது மாதிரி எஜுகேஷனுக்கோசரம் அது மாதிரி கொடுக்குறோம். இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ கொடுக்குறாலோ அதை அப்படியே கொடுத்துட்றோம் அப்படின்னு சொன்னான்னா, ஸோ அந்த பணத்தை அப்படியே நாங்கள் கொடுத்துருவோம். எஜுகேஷனுக்கோசரம் எவ்வளோ தனியாக WWA எஜுகேஷன் ஃபண்ட் இருக்குது. அதுக்கு வர ஃபண்டு இந்த எஜுகேஷன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் 5000 கூட இருக்காது. இங்கே ட்ரெஷரர் இருக்கார், எங்கள் ஆடிட்டரே இருக்கார் இங்கே. ஸோ எங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா 5000 10,000 கூட இருக்காது. அந்தந்த சோஷியல் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி அந்த சோஷியல் ப்ராஜெக்ட்டுக்கோசரம் வாங்குவோம், அதை கொடுத்துருவோம். இப்போ நங்கநல்லூரில் ஒரு 5 குழந்தைகள் இது தீர்த்த குளத்தில் இது ஆச்சு. அதில் என்ன அது அந்த 5 குழந்தைகளுக்கும் நான் கேட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 3.2 lakhs வந்து 3.2 lakhs கொண்டு போய் கொண்டு கொடுத்துட்டு வந்துட்டோம். அதே மாதிரி திருச்சியில் 3 குழந்தைகள் வேத பாடசாலை குழந்தைகள் காவேரியில் இதாச்சு. அந்த 3 குழந்தைகளுக்கும் உடனே போய் எவ்வளோ கேட்டோம் வந்தது. அதை அப்படியே கொண்டு 1.7 lakhs கொண்டு கொடுத்துட்டு வந்துட்டோம். அது மாதிரி வி டோன்ட் கீப் எனி மணி வித் அஸ். இந்தந்த சோஷியல் ப்ராஜெக்ட் இந்த சோஷியல் ப்ராஜெக்ட்டுக்கோசரம் உங்களால் முடிஞ்சதை கொடுங்கோ, எவ்வளோ வருதோ அதை கொடுத்துருவோம். அது மாதிரி தான் எஜுகேஷனுக்கு பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஆயிரக்கணக்கான குழந்தைகளுக்கு வேண்டியிருக்கு. ஆயிரக்கணக்கான குழந்தைகளுக்கும் கொடுக்கணும்னு ஆசை. ஆனால் எங்களால் 67 குழந்தைகள் தான் கொடுக்க முடியுது. ஆனால் ஒவ்வொரு சங்கமும் அங்கங்கே இருக்கிற கிளை அங்கங்கே இருக்கிற வாழை மூலம் உதவி பண்ணினா இந்த ஆயிரக்கணக்கான குழந்தைகளுக்கும் ஹெல்ப் பண்ண முடியும். இன்றைக்கி உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, இன்றைக்கி மெட்ராஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நம்மளாம் ஓரளவுக்கு இதாக இருந்துட்டுருக்கோம். ஆனால் பிராமண சமூகத்தில் தமிழ்நாட்டை மட்டும் 1 லட்சம் குடும்பங்கள் ஒருவேளை சாப்பாட்டுக்கே திண்டாடின்னு இருக்கா. ஆங்காங்கே இருக்கிற எத்தனையோ கிராம குருக்களாக இருக்கட்டும், வைதிகாலாக இருக்கட்டும், சாத்த பிராமணாலாக இருக்கட்டும், அதே மாதிரி எவ்வளோ பேர் அண்ணாத்தரை இது எம்ப்ளாய்மெண்ட்டே இல்லாமல் இருக்கிறவா எவ்வளோ பேர் இருக்கா. ஸோ 1 லட்சம் குடும்பங்கள் ஒருவேளை சாப்பாட்டு கூட இல்லாமல் திண்டாடின்னு இருக்கா. அவளை காப்பாற்றுறதுக்கு அவளை நம்ம எப்படி அப்ளிட் பண்ணோங்கிறதுக்கோசரம் தான் பிராமண சங்கங்கள் ஆரம்பிச்சதை தவிர்த்து மற்றபடி நாங்கள்லாம் கஷ்டப்பட்டு என்னை வந்து அந்த 1978 87க்குள்ளே 7 தடவை என்னை கொலை பண்ண பார்த்துருக்காங்க. மேட்டூர்லேயும் சரி திருநெல்வேலியும் சரி. எதுக்காக சொல்கிறேன்னா அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு ஆரம்பித்தது இந்த பிராமண சமூகத்தை சோஷியோ எக்கனாமிக் அப்ளிப்மெண்ட்டுக்கோசரம் தான் ஆரம்பித்தது. அதுக்காகத்தான் நம்ம எல்லோரும் பண்ணணும், அதுக்காகத்தான் நம்ம எல்லோரும் உழைக்கணும். உங்கள் எல்லோரும் நீங்கள் எல்லோரும் இன்றைக்கி வந்தது இந்த இதுக்கு வந்ததற்கு ரொம்ப சந்தோஷம். எங்களால் முடிஞ்சதை பண்ணிட்டுருக்கோம். ஆனால் ஒவ்வொருத்தரும் இது மாதிரி முடிஞ்சதை பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா எது எங்கே பார்த்து சிங்கேரி ஆச்சாரியாளாக இருக்கட்டும், காஞ்சி ஆச்சாரியாக இருக்கட்டும், தர்மத்துக்கு தான் முதல் இது கொடுக்குறா. தர்மம் பண்ணுங்கோ தர்மம் பண்ணுங்கோன்னு சொல்கிறா. அது மாதிரி தர்மம் பண்ணுறது தான் முக்கியம். நம்மளால் முடிஞ்சதை பண்ணுவோம். 1 ரூபாயோ 100 ரூபாயோ 1000 ரூபாயோ 10,000 ரூபாயோ இவ்வளவு தான் கொடுக்குறேன்னு நான் சொல்ல மாட்டேன். யாராவது ஒருத்தர் கொடுக்க லட்சக்கணக்கான கொடுக்குறவா 1000 கொடுத்தாலும் சந்தோஷம், 1000 கொடுக்குறவா 100 ரூபா கொடுத்தாலும் சந்தோஷம். அது மாதிரி எல்லோரும் ஹெல்ப் பண்ணுங்கோ. ஹெல்ப் பண்ணி அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஹெல்ப் பண்ணால் தான் இந்த லட்சக்கணக்கான குடும்பங்கள் தமிழ்நாட்டில் கஷ்டப்படுற குடும்பங்களை காப்பாற்ற முடியும். எல்லோரும் முடிஞ்சதை செய்வோம், முடிஞ்ச தர்மத்தை பண்ணுவோம். அதனால தான் இப்போ எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஆஸ்திரேலியா சைனா எல்லாம் போய்ட்டு 2010 வந்துட்டேன். எனக்கு வந்து கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏதோ வந்து அது பண்ணியிருக்கோம். எதுக்காக சொல்கிறேன்னா இன்றைக்கி இங்கேயே வந்திருக்கா ராஜி மாமி, விஆர்ஜி ராஜி மாமி. எவ்வளோ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். சென்னை டிஸ்ட்ரிக்ட் பிரசிடெண்ட்டாக ரொம்ப நாளாக இருந்தா. அதோடு இல்லாமல் இப்போவும் அட்வைசராக இருக்கா. இவன் மயிலாப்பூரில் மட்டும் இவாளோட இது பண்ணுறது பெரிய ஆர்கனைசேஷன் பண்ணுறதை விட அதிகமாக பண்ணிகிட்ருக்கா. எனக்கு தெரிஞ்சு போன வருஷமே கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய்க்கு 100கணக்கான குழந்தைகளுக்கு உதவி பண்ணியிருக்கா எஜுகேஷனுக்கு. அது மாதிரி இவாள்லாம் இப்போ எல்லாருமே வந்து நம்ம எல்லோரும் ஒன்றா இருக்கணும், நம்மளோட பிராமண சமூகத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் எல்லாருமே ஒன்று சேர்ந்து பண்ணலாம் அப்படிங்கிறது அவளும் ரிக்வஸ்ட் பண்ணிட்டா. நாங்களும் அது நான் 10 வருஷமாக அதுதான் சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ எல்லோரும் சேரலாம், சேர்ந்து நம்ம உதவி பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் இன்றைக்கி
இந்த ஒரு 12-13 குழந்தை கொடுக்கோம். நேற்றுக்கு ஒரு 5-6 குழந்தைகளுக்கு கொடுத்தோம், ஆன்லைனில் அனுப்பிச்சிருக்கோம். ஸோ இதுக்கு தொடரும். இன்னும் அடுத்த மாதம் பணம் வர வர கொடுத்துட்டே இருப்போம். ஸோ எவ்வளவு கொடுக்க முடியுமோ எங்களால் முடிஞ்சதை கொடுப்போம். அதுக்கு எல்லாரோட சப்போர்ட் வேணும். ஏன்னா இவளுக்கும் தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. ஒவ்வொரு பைசா ஒவ்வொருத்தட்டி இப்போ ஒரு அண்டர் டெவலப்ட் சில்ட்ரன் அது பீப்புளுக்கோசரம் டயஃபரத்துக்கோசரம் லட்சக்கணக்கான ரூபாய் கலெக்ட் பண்ணி அந்த இதுக்கு கொடுத்துருக்கா. அவள் நான் சொல்கிறேன், அவள் ஆக்சுவல் டீட்டெயில் அவள் சொல்லுவாள். அது மாதிரி ஒவ்வொன்றும் கஷ்டப்பட்டு பண்ண வேண்டியிருக்கு. எல்லோரும் சப்போர்ட் பண்ணினா தான் முடியும். இவ்வளவு தான் கொடுக்கணுங்கிறது இல்லை, எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்க. எங்களால் முடிஞ்சதை பண்ணிகிட்டே இருப்போம். இதுக்காகத்தான் பிராமண சங்கம் ஆரம்பிச்சிருக்கு. அதனால் நம்மளோட பீப்புள் 1,00,000 குடும்பங்கள், கஷ்டப்படுற குடும்பங்களை காப்பாற்றுவோம் சொல்லிட்டு உங்களை எல்லாரையும் நமஸ்காரம் பண்ணி கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்ஸ். இப்போ அவர் எஜுகேஷன் அசிஸ்டன்ஸ் பற்றி சொன்னார் இல்லையா, இது நம்ம பண்ணுறது. இதை தவிர்த்து தமிழ்நாட்டில் எஜுகேஷன் அசிஸ்டன்ஸ் இல்லை, ஒரு எஜுகேஷன் சப்சிடி மாதிரி ஒன்று கொடுக்கறது உண்டு. தமிழ் புதல்வன், புதுமை பெண், இந்த மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது. ஆனால் இந்த ஸ்கீமை வகுத்து கொடுத்தது யார் தெரியுமா? கவர்மெண்ட்டுக்கு நம்ம ஒரு பிராமணன் தான். நம்ம நடுவில் தான் இருக்கார் சேதுராமன், இங்கே இருக்கார். ஜோராக கை தட்டுங்க, நம்ம மெம்பர் தான். அவரை பெருமைப்படுத்தணும்னு சொல்லலை, இதை ஒரு பிராமண மண்ணான்னு பெருமைப்படுத்த தான் சொன்னது. நம்ம நடுவில் இப்போது பிஆர்ஜி மாமி வந்திருக்கா. நான் ஐ ரிக்வெஸ்ட் மாமி டு ஒரு 2 minutes or 5 minutes please address the gathering. எல்லாருக்கும் நமஸ்காரம். இந்த ஒரு கட்டத்தில், இந்த மாலை நேரத்தில் உங்களோட எல்லாம் நின்று பேசுகிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். மை சின்சியர் தேங்க்ஸ் டு மிஸ்டர் சிவநாராயணன். இது எப்படின்னா, பல அமைப்புகளாக பிராமணா பிரிஞ்சு இருக்கும். அது இல்லாமல் எல்லாமே ஒரே கூரையின் கீழே இருக்கணும் அப்படிங்கிறது தான் மெயின் ஐடியா. அதுக்கு தான் we are taking steps. அதாவது ஒரு நிறுவனம், இப்போ வேர்ல்டு பிராமின் அசோசியேஷனாக அதை டெவலப் பண்ணுறதுக்கு how many years has suffered, அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி ஒரு பிராமின் அசோசியேஷனுங்கிறத டெவலப் பண்ணி கொண்டு போகிறதுக்கும் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ என்னுடைய ஃபீலிங், தட் இஸ் என்னோடன்னு இல்லை, ஜென்ரலி இந்த கூட்டமைப்புங்கிறத கொண்டு வரதுக்கு அவளுடைய அமைப்பை யாரும் கலைக்க வேண்டாம். ஒரு அமைப்பு, ஒரு நியூ நேமில் எல்லா அமைப்புகளும் அதில் அஃபிலியேட் ஆகி ஒன்றா வந்துட்டா நம்ம பண்ணுற ஒரு நிகழ்ச்சியை இப்போ ஒரு காமன் நிகழ்ச்சி, இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் அவாவா தனித்தனியாக உள்ள நிகழ்ச்சிகள் அவாவா பண்ணிக்கலாம். ஒரு காமன், இப்போ இந்த எஜுகேஷனல் அசிஸ்டன்ஸுங்கிறது ஒரு காமன் ஃபார்முலா. அதை எல்லோரும் ஒன்றா பண்ணோன்னா எல்லோரும் அதில் டொனேஷனை கொண்டு போட்டு இப்போ 100 குழந்தைகளுக்கு கொடுக்குற இடத்துல 500 குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். அந்த மாதிரி வீக்கெண்டு நம்ம எய்ம் நம்ம குழந்தைகளுக்கு எஜுகேஷனல் அசிஸ்டன்ஸ் போய் சேரணும், கஷ்டப்படுற குடும்பங்கள்லாம், அதுதான் நம்மளோட எய்ம். ஸோ தட் வில் பி ஃபுல்ஃபில்டு இஃப் ஆல் டுகெதர் எல்லோரும் ஜாயின் பண்ணால் நல்லாயிருக்கும். அதுதான் ஃபீலிங். இப்போது எங்களுக்கு இப்போ எஜுகேஷன் இன் ஜென்ரல் எல்லாருமே ஒரு டொனேஷன் வாங்கி கொண்டு போய் அதை அவள்கிட்ட சேர்க்கறதுங்கிறது இட் இஸ் அ வெரி லாங் வே, இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஆனால் அந்த டொனேஷன் கொடுக்கும்போது ஐயோ நம்ம 10 ரூபா கொடுத்தா நல்லா இருக்குமா, 50 ரூபா கொடுத்தா, அந்த மாதிரிலாம் ஃபீலே பண்ணாதுங்க. ஒவ்வொரு 10 ரூபாயும் சேர்ந்து தான் 10 ரூபா சேர்ந்தால் தான் 100 ரூபா. ஸோ அதனால் அந்த ஃபீலிங்கே யாருக்கும் இருக்க வேண்டாம். வாட் எவர் இட் இஸ் பாசிபிள் ஃபார் யூ, அதில் நோ நத்திங், அதில் வெக்கப்படுறதுக்கோ இது பண்ணுறதுக்கோ அவசியமே கிடையாது. வாட் எவர் யூ கேன் டூ, யூ கேன் டெஃபினெட்லி கிவ். இப்போ இது இல்லாமல் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, இப்போ நம்ம இந்த இன்னொரு சமூகங்கிறது நம்மளை தவிர மற்ற சமூகத்தை பற்றி கொஞ்சமான கவலைப்படுறது நம்ம சமூகம் மட்டும்தான், வேறு யாரும் கிடையாது. அதை நல்லா தைரியமாக போல்டாக சொல்லலாம். பிராமண சமூகம் மாத்திரம்தான் இன்னொரு சமூகத்தை பற்றி அவளுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிற ஒரே சமூகம் நம்ம மட்டும்தான். ஸோ அந்த மாதிரி ரீதியில் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, இதர சமூகங்கிறதுக்கு இப்போ 90% நம்ம மக்களுக்கு பண்ணினா ஒரு 10% அவளுக்கு பண்ணுறோம். அதுலேயும் we have selected only differently abled persons. நார்மல் பர்சன்ஸ் அவள் ஏதோ பண்ணிக்கிறா, இது பண்ணுறா. இந்த டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுறா. ஸோ இந்த எஜுகேஷனில் கூட நாங்கள் என்ன பண்ணுறோன்னா 90% 95% பிராமின்ஸு கொடுத்துட்றோம். ஒரு 5% இப்போ 100 பேருக்கு நம்ம 100-150 பேருக்கு எஜுகேஷன்
கொடுக்குறோன்னா ஒரு 15 பேருக்கு அந்த மக்களுக்கு கொடுக்குறோம். அதுலேயும் எத்தனை, இப்போ நேற்றுக்கு நான் ஒரு ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணேன். அது என்னென்னா, இந்த மாற்றுத்திறனாளி குழந்தைகள்லாம் படுத்த படுக்கையாக இருக்கு இல்லையா, இந்த படுத்து அந்த குழந்தைகளுக்கெல்லாம் பெட் சோர் வந்துடுறது. ஏன்னா அதுங்களுக்கு எழுந்து நடக்க முடியாது. ஸோ அந்த பெட் சோர் வந்து அந்த குழந்தைகள் ரொம்ப அவஸ்தைப்படும் போது அவள் எல்லாருமே ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி ஏர் பெட் இது வாங்கி கொடுங்கோ, வாட்டர் பெட் வாங்கி கொடுங்கோன்னு சொல்லி ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டாள். இங்கே வந்து ஒரு அம்புஜமால் ஸ்ட்ரீட்டில் ஒரு அமைப்பு இருக்குது ஃபார் லேடிஸ், மாற்றுத்திறனாளிகள் லேடிஸுக்கு ஒரு அமைப்பு இருக்குது. இட் இஸ் அ ஹெட் ஆஃபீஸ் ஃபார் ஆல் ஓவர் தமிழ்நாடு. அதில் அட்வைசரி போர்டில் நான் இருக்கேன். ஸோ எதுவாக இருந்தாலும் கேட்பாவா, இந்த மாதிரி பண்ணணும், ரொம்ப கஷ்டப்படுறான்னு சொல்லி கேட்டாள். அதுக்கப்புறம் டாக்டரை கன்சல்ட் பண்ணி அவள் என்ன சொல்லிட்டா, வாட்டர் பெட் வேண்டாம், பிகாஸ் அந்த வாட்டரை ட்ரெயின் பண்ணி எடுத்து திரும்ப வாட்டரை இன்சர்ட் பண்ணுறதுல அவளுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ ஏர் பெட்டுன்னா ஈஸியாக இருக்கும், ப்ளக்கை போட்டேன்னா அது நல்லா பெருசாக உப்பிக்கும், குழந்தைகள் படுத்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி பண்ணி ஒரு 50 பேருக்கு ஏர் பெட் வாங்கி கொடுத்தோம். ஏன்னா அந்த ரிசல்ட் தெரியறதுக்காக டு பிகின் வித். அப்புறம் அவள் எல்லாருமே அந்த என்ன சின்சியரிட்டி அவளுக்கு தான் அதையும் நம்ம சொல்லணும். அதை வாங்கினோடனே அவள் மறக்கலை. அந்த குழந்தைகளை அதில் படுக்க வச்சு ஒத்தொத்தரும் எனக்கு வீடியோ அனுப்புகிறான் இண்டிவிஜுவலாக. இந்த குழந்தைகளுக்கு இது சௌக்கியமாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு அனுப்புகிறான். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், இந்த ஏர் பெட்டு கொடுக்கறதுக்காக காஞ்சிபுரம் போயிருந்தோம். 2 சென்னை, காஞ்சிபுரம், ஸ்ரீபெரும்புதூர் 3 கவர் பண்ணோம். அப்போ காஞ்சிபுரம் போயிருக்கும்போது அந்த அம்மாக்கள்லாம் வந்து 17-18 வயசான குழந்தைகள் கூட இவ்வளவு தான் இருக்குது, 2 சான் தான் இருக்குது. ஏன்னா பிகாஸ் அந்த குறைபாடு இருக்கிறதுனால. அப்போ அந்த அம்மாக்கள்லாம் அந்த மாதிரி டயப்பர் வேணும், எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அந்த குழந்தைகளுக்கெல்லாம் தெரியாது, பாத்ரூம் போகிறதும் தெரியாது, 1, 2 எதுவுமே தெரியாது. ஸோ அப்போ அவள் வந்து இந்த மாதிரி இந்த குழந்தைகளுக்கு துணி துவச்சி மாளாது, இன்றைக்கி தண்ணி கஷ்டம் எல்லாமே தெரியும் உங்களுக்கு, அதனால் எங்களுக்கு வந்து இது கொடுங்கோ, டயப்பர் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்டாள். அதுக்கப்புறம் அதை என்கொயர் பண்ணி அந்த டயப்பர் வாங்கி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணி நேற்றுக்கு வந்து இங்கே ஒரு 40 பேருக்கு வாங்கி கொடுத்தோம். ஏன்னா ட்ரையல் ப்ரெஷரில், ஏன்னா பயமாக இருக்குது, ஏதாவது வாங்கிட்டா அது சூட் ஆகுமா ஆகலையா எதுவும் தெரியல. ஸோ டு பிகின் வித் பண்ணினோம். இப்போ அதே காஞ்சிபுரத்துக்கும் பண்ண போகிறோம், அது 2 நாளில் போகிறோம். ஸோ இது மாதிரி இதர சமூகத்துக்கு, ஏன்னா இப்போ நம்ம வந்து ஒரு உறுதிமொழி எடுக்கும்போதே எப்படி எடுக்கிறோன்னா, இதர சமூகத்தினருடன் சகோதர பாவத்துடன் கலந்து பழகவும் தான் உறுதிமொழி எடுத்துக்கிறோம். ஸோ அதை நம்ம நிலைநாட்டணும்னா சம் பர்சன்டேஜ் we need not do the whole thing for them, at least to some percentage. அதை மாதிரி பண்ணி மெயினாக வந்து பிராமின் அசோசியேஷனுக்குங்கிற மாதிரி பிராமின்ஸுக்கு பண்ணுறோங்கிற மாதிரி. இப்போ ஜூலையில் தான் எஜுகேஷன் வச்சுருக்கோம். இப்போ ஜூன் 2ஆம் தேதி சமஷ்டி வச்சுருக்கோம். சமஷ்டி உபநயனத்தில் வருஷம் குழந்தைகளுக்கு போட்டு விட்றோம். இதை மாதிரி நம்ம எல்லா அமைப்புகளும் ஒன்றா கலந்ததுன்னா அது வந்து இட் வில் பி ஸோ குட். அது ஒரு பெரிய லெவலில் வரும். நம்மளை வந்து நம்ம தான் பறைசாத்திக்கணும், நமக்கு யாரும் ஹெல்ப் பண்ண போகிறதில்ல. நம்ம கம்யூனிட்டியில் இருக்கிற அத்தனை பேர் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டமைப்பாக நின்னால் தான் நம்ம எங்கே போனாலும் ஜெயிக்க முடியும். ஆனால் அதுக்கு ஒரு காலம் நிச்சயமாக வரும். அதுக்கு வந்து சிவநாராயணன் எனக்கு வந்து வலதுகரமாக இருக்கார். அவர் எவ்ரிடே வி ஸ்பீக் வித் ஈச் அதர். ஸோ அதனால் அந்த நேரம் இப்போ வந்துடுது. ஸோ இட் வில் டெஃபினெட்லி டூ, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. We all will join together and we will do wonders in the world and we will prove ourselves. Thank you so much for the opportunity given to me. Thank you. இதில் நிறையா பேர் சொல்லுவா, இந்த மாதிரி பிராமண சங்கம் அஃப்கோர்ஸ் பிரிஞ்சது வருத்தப்படக்கூடிய விஷயந்தான். ஆனால் எல்லா சமூகத்துலேயுமே பார்த்தோன்னா ஒரு 15-20 சங்கங்கள் இருக்குது. பிராமண சங்கம் மட்டும் இல்லை. அதே மாதிரி அவள் சொன்ன மாதிரி ஒரு ஃபெடரேஷன், ஜாயிண்ட் கவுன்சிலோ ஃபெடரேஷனோ ஒன்று க்ரியேட் பண்ணி எல்லாரும் அவாவா சங்கத்தை நடத்தின்னு இருக்கட்டும், அங்கங்கே நடத்தின்னு இருக்கட்டும். ஆனால் காமன் இஷ்யூஸ்னு வரும்போது எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நம்மளோட கிரீவன்சஸை ரெப்ரசன்ட் பண்ணினா தான் நமக்கு சக்ஸஸ் ஆகும். அதுக்கு நம்மளால் முடிஞ்சதை அனைவரும் என்ன பண்ணுவோம், கூடிய சீக்கிரம் மறுபடியும் ஃபெடரேஷன் ஆஃப் பிராமின் அசோசியேஷன் ஆரம்பித்து எல்லா சங்கங்களும் ஒன்று சேர்ந்து ஒன்றா பாடுபடுவோம் அப்படின்னு சொல்லி எல்லா சார்பிலையும் நான் உறுதி கூறுறேன் எங்கள் WBW சார்பில். I request Mrs. Padma to honor Rajimami. We have one more esteemed guest with us, Srimati Padma Gopal. Member guest.
Okay, I changed my stance. Sorry, member guest. So I request her to say a few words. நமஸ்காரம். சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரிலாம் நம்ம பீப்புள் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிட்டா, வரமாட்டேங்கிற எல்லா இடத்துக்கும். இந்த மாதிரி பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. அந்த கிரெடிட் கோஸ் டு வேர்ல்ட் பிராமின் வெல்ஃபேர் அசோசியேஷன். தே ஆல்வேஸ் டூ இட் இந்த கிராண்ட். இதில் தான் எல்லாமே கிராண்டாக தான் பண்ணுவாள். ஆக்சுவலாக நான் இங்கே சொல்ல விரும்புகிறது என்னென்னா, வி ஆல் டூ டுகெதர். ஏன்னா நம்மளை என்ன கேவலமாக ஆக்கிட்டு இருக்கான் உலகத்தில். நம்ம என்ன அவ்வளோ மட்டமானவாளை? பிராமணன்னா எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ பெரிய விஷயங்கள் நம்மள்கிட்ட. நம்மளை அவ்வளோ கேவலமாக்கி எங்கெல்லாம் பிரிக்க முடியுமோ அங்கெல்லாம் பிரிச்சுட்டு இருக்கான் நம்மளை. வாய் அது கூடவே கூடாது. என்னோடய ரிக்வெஸ்ட் என்னென்னா, எல்லோரும் ஒன்று சேருங்கோ. வி டுகெதர் கேன் அச்சீவ் லாட் ஆஃப் திங்ஸ். வி ஹாவ் டு ஸ்டே டுகெதர். நம்மளோட பலத்தை அப்போ தான் காமிக்க முடியும். வெளியில் இறங்கி பேசணும் எல்லோரும். சும்மா எல்லோரும் உள்ளே உட்காந்து அவன் அப்படி பண்ணுறான், இவன் இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு இருந்தால் போகாது. பேசுங்கோ, தைரியமாக எல்லார்ட்டையும் எல்லாரும் பேசுங்கோ. நான் ஒரு குரூப் ஆரம்பிச்சு வச்சு இப்போ அதை தான் பண்ணுறேன். ஒருத்தர் என்ன கேட்டிருக்காரு, அதில் என்ன பண்ணுறேன் நீங்கள் இப்படி எல்லாரையும் பேசணும் பேசுங்கோ, நிறைய பேசுங்கோ, நிறைய நம்மளுக்கு உண்டான சப்போர்ட்டை கொண்டு வாங்க வெளியில். ஐ ஆம் சப்போர்ட்டிங் பிராமின். வி ஆர் சப்போர்ட்டிங், வி ஆர் பிராமின்ஸ், வி வில் சப்போர்ட் அவர் பீப்புள். அது ஒரு கொண்டு வந்தோம்னா இட் வில் பி வெரி நைஸ். நிஜமாகவே நம்ம அதை பண்ணியே ஆகணும். தைரியமாக வெளியில் வரணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. Now, Mrs. Padma Gowda will honor Srimati Padma Gopal. ஒரு இந்த ப்ராக்டிஸ் தானே, நல்ல நாள் அதுவுமா ப்ளீஸ். மிஸ்டர் பாஸ்கர் ஒரு 2 minutes பேசணும். அவர் தான் ஜெனரல் செக்ரட்டரி, சென்னை டிஸ்ட்ரிக்ட் தாம்பராஸ். வருகின்ற அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் பேசிட்டா, திருப்பி அதே தான் பேச போகிறேன். ஒன்று கூடுவோம், செயல்படுவோம். எனக்கு கட்சி அறிக்கை டைம் ஆயிடுச்சு, அதனால் பேசுனா திருப்பி அதே தான் பேசிகிட்டு இருப்பேன். மீண்டும் ஒன்று கூடுவோம், செயல்படுவோம். நமக்குன்னு ஒரு தனி பாதை அமைத்து அதன் பின்னாலே செல்லும் என்ற உறுதிமொழியோடு உங்கள் முன் நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.